இன்னைக்கு என்ன நடந்துச்சு நான் பார்ப்போமா. இன்னைக்கு வந்து காலைல எந்திரிச்சு எதார்த்தமாக எந்திரிச்சு கடைக்கு எப்பவும் போல நான் குளிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி போய் கடையை திறந்து பார்த்தா எனக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, நம்ம இப்படி கட்டி வச்சுருந்தோமே, இவ்வளோ கேப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்து நான் என்ன பண்ணேன்னா, முன்னாடியே எதனால் கட்டி வச்சதுன்னா, நான் இப்போ இந்த காமிக்கிறேன் பாருங்கள் கீழே. இதை வந்து எதுக்காண்டி இப்படி இந்த ஸ்நாக்ஸ் மேலே அட்டையை வச்சு ஒரு துணியை வச்சு போட்டு கொடுக்குறோன்னா, இந்த வழியே வந்து நம்மளுக்கு தெரியாமல் ஒரு மிருகம் ஒன்று வருது. மிருகம்னா பூனை. அந்த பூனை வந்து மிச்சர் முருகை கடிக்காமல் அந்த பண்ண ஐட்டத்தை மட்டும் கடிச்சு வச்சுட்டு போயிடுது. சரின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி கிட்டத்தட்ட அதை வேண்டி அந்த பூனையை வேண்டி எனக்கு ஒரு 500 லாஸ் ஆனதே மிச்சம். சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு சரி பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு லைட்டாக வெடிய ஆரம்பிச்சிருச்சு. அதோட தண்ணி கேனு அங்கே உள்ள ஜூஸ் அப்பெல்லாம் அப்படியே எடுத்து வெளியே போகும்போல வெளியே டேபிளில் வச்சுட்டு அடுக்கி வச்சுட்டு கடையை திறக்க ஆரம்பித்தாச்சு. கடையை திறக்கிறது வந்து அவ்வளோ பெரிய எதுவுமே ஈஸி கிடையாது. நம்ம வந்து ஒரு தென்னை மரம் வச்சோம்னா அது உடனே காய்க்காது, மெதுவாக தான் காய்க்கும். நம்மளை வந்து பின்னாடி இருந்து எவ்வளோ பேர் கேலி கிண்டல் செய்யலாம். எதையுமே நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிறாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கடை ஓடுதோ ஓடலையோ, இன்றைக்கி எவ்வளோ ஓடுது அவ்வளோதான் நீங்கள் நினைக்க வேணாம். இப்போ உங்களால் முடிஞ்சது டெய்லி நீங்கள் அந்த கடையை ஓப்பன் பண்ணணும். அதை நானும் க்ளீன் பண்ண ஆரம்பிக்க போகலாமா?